உமக்கு மகிமை உம்மில் நான் மகிழ்ச்சி தாழ்மையில் தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உயர்த்தி மகிழ்ந்தீரே, நன்றி ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரம். உயர்த்தி மகிழ்ந்தீரே, நன்றி ஐயா, ஒரு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, வல்லவரே மகிமையா அதிசயம் செய்தி, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா, ஆமென். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி, நினைவு கூர்ந்தீரே, நினைவு கூர்ந்தீரே, தாழ்மையில் எங்களை நினைவு கூர்ந்தீரே, தாழ்மையில் எங்களை நினைவு கூர்ந்தீரே, மறவாமல் நினைக்கிறவரே, மறவாமல் நினைக்கிறவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஆமென். உங்க மேல பிரியம் வைக்கிறார், பிரியம் வைக்கிறார். சங்கீதக்காரன்
149 4ஆம் வசனம். உங்க மேல பிரியம் வைக்கிறார். உங்க மேல பிரியம் வைக்கிறார். நம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அவருடைய ரட்சிப்பால், அவருடைய ரட்சிப்பால், விடுதலையால் நம்மை அலங்கரிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். உங்க மேல பிரியம் வைத்து உங்களை பியூட்டிஃபை பண்ணுகிறார். அப்படின்னா அலங்கரிக்கிறார். இந்த நாள்ல உங்களை அலங்கரிக்கிறார். சாதாரண ட்ரெஸ் இல்ல, விடுதலை ட்ரெஸ். இதுல எல்லாம் உங்களுக்கு விடுதலை வேணுமோ, அதுல உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை அலங்கரிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி கோடி நன்றி. அல்பன் மகதா ஜீசஸ், நன்றி அப்பா. கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தேன் அல்பர்க பகதா அல்பரகபா ராஜா. மறவாமல் நினைத்தேன் ஏமே மனதார நன்றி சொல்வே. மனதார நன்றி சொல்வே. உங்களை மறவாமல் நினைச்சதுனாலதான் இங்க தவறாம கொண்டு வந்துட்டாரு. மறவாமல் நினைச்சதுனாலதான் தவறாம உங்களை இங்க கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்காக எங்களை ஜெபிக்க வைக்கிறாரு. பாத்தீங்க? ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க நிற்கிறோம். ஆமென். நீங்க நன்றா இருக்கணும், நல்லா இருக்கணும் என்பதற்காக, எஸ், சுகமா இருக்கணும் என்பதற்காக எஸ், எங்களை ஜெபிக்க வைக்கிறார். இந்த வைக்கிறார். பூமியில ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களை ஜெபிக்க வைக்கிறார். ஆமென். அது கர்த்தர் செய்த மிகப்பெரிய நன்மை தானே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. ஜீசஸ் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய். பிளஸ் பண்ணிருங்க, நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்கப்பா. உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க, அற்புதம் செய்திடுங்க. என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. அல்பன் மகதா ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா ஜீசஸ். மனதார நன்றி அல்பர் பகதரா ஷேக பகதரா அல்பர்க பகதரா ஏல்பர்க பகதரா. மனதார நன்றி சொல்வே. நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி அப்பா.
எங்க மேல பிரியமா இருக்கிறீங்க, எங்க மேல பிரியமா இருக்கிறீங்க. அதனாலதான் அலங்கரிக்கிறீங்க. உம்முடைய ரட்சிப்பா, உம்முடைய ரட்சிப்பா, விடுதலையா, விடுதலையா எங்களை அலங்கரிக்கிறீங்க. நோயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பாதாளத்திலிருந்து விடுதலைப்பா. விடுதலை, விடுதலை, எங்களுக்கு விடுதலை, எங்களுக்கு விடுதலை. அதுதான் எங்க ட்ரெஸ் அப்பா, அதுதான் எங்க ட்ரெஸ்ப்பா. அந்த ட்ரெஸ் எங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த ட்ரெஸ் எங்களுக்கு கொடுக்குறீங்க. இளையகுமாரன் வந்த உடனே ட்ரெஸ் பண்ணீங்களே, இளையகுமாரன் வந்த உடனே ட்ரெஸ் பண்ணீங்க, பெஸ்ட் ட்ரெஸ் கொடுத்தீங்க, பெஸ்ட் ட்ரெஸ் கொடுத்தீங்க. பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் ட்ரெஸ் விடுதலைதான், 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 விடுதலைதான். அதை நீங்க போர்த்துறீங்க, அதை நீங்க போர்த்துறீங்க, துதியின் உடைய போர்த்துறீங்க, துதியின் உடைய போர்த்துறீங்க. ஒடுங்கின ஆவி அவுட்டுப்பா, ஒடுங்கின ஆவி அவுட்டுப்பா. சாம்பலுக்கு பதில் சிங்காரம், சாம்பலுக்கு பதில் சிங்காரம், துயரத்துக்கு பதில் ஆனந்தம், துயரத்துக்கு பதில் ஆனந்தம். ஜீசஸ், ஜீசஸ், நாங்கள் கூறுகிறோம், நாங்கள் கூறுகிறோம். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூப்பா, ஜீசஸ், 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 ஜீசஸ். உங்க நாமத்தில் அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். நாமத்தில் அபிஷேகம். Receive it in Jesus, 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 Jesus. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. உங்க வாய் ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். மௌனமானீங்கன்னா தூக்கம் வந்துடும். இப்படி இருந்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. அதுவும் சேர்ல வசதியா உட்காந்தீங்கன்னா அப்படின்றீங்க. எங்களுக்கு அப்புறம் எப்படின்றோம். உங்க வாய் அசைச்சிட்டே இருக்கட்டும். அந்நிய பாஷை பேசணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். இதுனா ஜெப நேரம், இது உங்களுக்கு கிடைக்காது மீண்டும். ஆமென். கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, தியாகம் பண்ணி வந்திருக்கீங்க. பஸ்ஸில் சும்மாவா ஏற்றுறாங்க, காசை வாங்கி தான் ஏற்றுறாங்க. எதில் ஏறினாலும் காசு, ஆட்டோவில் ஏறினா ஆடாமல் வந்தாலும் காசு தான். எல்லாத்துலேயும் காசை கொடுத்து நீங்கள் வந்து வீணா போயிடக்கூடாது. நீங்கள் நல்லா போகணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஜீசஸ், 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 ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கிறேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்திருந்தால் அப்பா அறிந்திருக்கிறேன். நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. Thank you, thank you. நன்றி ராஜா, thank you அப்பா. இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஜீசஸ், 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 தினம் காப்பவரே. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நம்முடைய தேங்க்யூ அப்பா, நல்ல செய்தியே. கர்த்தர் என்மேல் பிரியமாயிருக்கு. கர்த்தர் என்மேல் பிரியமாயிருக்கு. இந்த நல்ல செய்தி சொல்லத்தான் நான் வந்து நிற்கிறேன். ஆமென். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். அதனாலதான் 149 சங்கீதம் 4 விடுதலையால் அலங்கரிக்கிறார். விடுதலையால் அலங்கரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிரியமா இருப்பதால நம்மை பியூட்டிஃபை பண்றார். பிரியமா இருப்பதால நம்மை பியூட்டிஃபை பண்றார். இது பியூட்டி பார்லர் வந்திருக்கீங்க. பியூட்டி பார்லருக்கு வந்திருக்கீங்க. இலவச பார்லர் இது. இலவச பார்லர். காசு வாங்காம ஓசியா உங்களுக்கு. ஆமென். நான் காணிக்கை எடுத்துட்டோம். அது விரும்பினா தான் போட சொல்றோம். கட்டாயப்படுத்தினியா இல்ல. ஸோ இது ஓசியான பியூட்டி பார்லர். எஸ். நீங்க அழகியா போவீங்க. ஆமென். அழகர்களா போவீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இந்த இளையகுமாரன் எப்படி வந்தான், காட்டுத்தனமா எப்படி ட்ரெஸ் வந்துச்சோ, என்ன அழகு அவனுக்கு. அந்த அப்பா பண்ண அந்த ட்ரெஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போர்த்தி அவனை அலங்கரித்து பார்த்தான். எஸ். காரணம், அவன் மேல் அவருக்கு பிரியம். பிரியம். அவன் மேல் அவருக்கு பிரியம். பிள்ளை இல்லையா? என்ன தப்பு செய்து ஓடி வந்தாலும் பிள்ளை தானே.
எவ்வளவு தொல்லை பண்ணாலும் பிள்ளை பிள்ளை தானே, பிள்ளை தானே. அப்படித்தானே நீங்களாம் பிள்ளைய வச்சிருக்கீங்க. அப்படித்தான் தகப்பன் உங்களை உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால உங்களை அலங்கரித்து பார்க்கிறார். ஆமென். உங்களுக்கு தேவையான விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதம் 129 கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலன் கொடுத்து, பலன், பீஸ் கொடுத்து, எஸ், பிளஸ் பண்றார். எப்படி? ஆமென். சொல்லுங்க, பலன் கொடுத்து, பலன் கொடுத்து, பீஸ் கொடுத்து, பீஸ் கொடுத்து, பிளஸ் பண்றார். பிளஸ் பண்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலன் கொடுத்து பிளஸ் பண்ணி பீஸ் ஆண்டவரே ஆக்குறவரே நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நமது ஜனத்திற்கு, நமது ஜனத்திற்கு சொல்லுங்க, பலன் கொடுக்கிறார். பலன் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பலன் கொடுக்கிறார். தேங்க்யூ அப்பா. அப்படியே ஆகட்டும் சொல்றேன். அப்படியே ஆகட்டும். பலன் 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 இன்னைக்கு உங்களுக்கு பலன் 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 பலன். I receive பலன். I receive பலன். பலன். அடுத்து peace, சமாதானம், peace, சமாதானம், சந்தோஷம். சந்தோஷம். பீஸ்னா தெரியுதா? Yes. சமாதானம். சமாதானம். ஹalleluya. ஹalleluya. வந்தபடியே போவதில்லை, வந்தபடியே போவதில்லை. நீ சமாதானத்தோட போ. நீ சமாதானத்தோட போ. நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். வேதனையோடு வந்தவளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, 12 வருடம் வேதனைப்பட்டவள், என்ன செய்ய, எனக்கு காசு இல்லை, எல்லாமே செலவாயிடுச்சு, நான் என்ன செய்யன்னு சொல்லி கண்ணீரோடு வந்தவள். அவளை பார்த்தா சொல்றார், நீ சமாதானத்தோடு போப்பா, நீ நல்லா இருப்பா, நல்லா இருப்ப, நீ நலமா இருப்பா, நலமா இருப்பா. என்ன தேடி வந்தில்ல, தேடி வந்தல்ல, நீ சமாதானத்தோட போ. சமாதானத்தோட நம் ஜனத்திற்கு பலன் கொடுத்து, பலன் கொடுத்து, பீஸ் கொடுத்து, பீஸ் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறார். Thank you அப்பா. 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 உம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுத்து, பீஸ் கொடுத்து, பிளஸ் பண்ணுகிற அப்பா, உமக்கு நன்றி அப்பா. Thank you அப்பா. இதுவரை இல்லாத ஒரு சமாதானம் இன்றைக்கு உங்களுக்குள்ள வருவதா? ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. Thank you அப்பா. ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உட்கார்ந்துக்கங்க. சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். ராஜா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, ராஜா தினம் காப்பவரே, ராஜா கால்பர்க பகதரா ஷாக பகதரா காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கர்த்தர் தம் ஜனத்தின் மேல் பிரிய வைத்ததனால பியூட்டிஃபை பண்ணி பிள்ளைகள் ஆக்குறாரு. எஸ், பிள்ளைகள் ஆக்கிட்டாரா? ஆக்கிட்டார். ஹalleluya. ஹalleluya. யோவான் 3:2 பிரியமானவர்களே, பிரியமானவர்களேனாலே அர்த்தம் நீங்க பிள்ளைகளாயிருக்கீங்க. ஆமென். பிரியம் உங்களை பிள்ளைகளா மாத்திருச்சு. எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம், பிதாவை பார்த்து அப்பான்னு கூப்பிட வச்சுட்டாரு. எஸ், ஹalleluya. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. அதுவும் உலக தோற்றத்துக்கு முன்பே நாம் அவருடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்துட்டாராம். சுவிகார புத்திரராகும்படி முன்குறிச்சிட்டார். அவருடைய பிள்ளைகளாக
தத்தெடுக்கும்படி முன்குறிச்சிட்டாரா? முன்குறிச்சிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு ஜீசஸ்னு வந்தோமோ அப்ப நம்ம பிதாவுக்கு என்ன ஆயிட்டோம்? பிள்ளைகளாயிட்டோம். பிள்ளைகளாயிட்டோம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. நாங்கள் பிள்ளைகள். அதனாலதான் அவர் பிரியம். அதனாலதான் அவருடைய பிரியம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. பிள்ளைகளாக்கி பியூலாவாக்கி சொல்லுங்க. பியூலாவாக்கி. பியூலான்னா மனைவி ஸ்தானம். ஆமென். ஒரு பக்கம் பிள்ளை ஸ்தானம், இன்னொரு பக்கம் மனைவி ஸ்தானம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நாமெல்லாம் ஒரு வகையில மனவாட்டி தானே. எஸ். மனைவி ஸ்தானம் அது இன்னொரு பெரிய ஸ்தானம் தான். இல்ல பிரியாத ஸ்தானம். எஸ். பிள்ளையாவது வேற மனைவியோட போயிடுவான். ஆனா இந்த மனைவி ஸ்தானம் பிரியாத ஸ்தானம். எப்படிப்பா? அப்படித்தானே? வீட்டுக்கார் பிரியாம இருக்காரா? உங்கள்கிட்ட தான் கேட்கணும் உங்க கதை. ஆனா உண்மையான கணவன் மனைவியோட. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. தம் ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். எஸ். பியூட்டிஃபை பண்ணுகிறார். எஸ். பிள்ளையாக்குகிறார். பியூலாவா மாத்திட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட இடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட இடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா. ஐயா. தேங்க்யூ அப்பா. நன்றி. தேங்க்யூ அப்பா. தனித்தனியா பிளஸ் பண்ணுங்க, பலன் கொடுங்க, பீஸ் கொடுங்க, சமாதானம் கொடுங்க. மறவாமல் நினைத்தீரையா ராஜா, மனதார நன்றி சொல்வேன். நினைத்தீரையா. நன்றி அப்பா. நன்றி சொல்வே. கை உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் அப்பா அப்பா இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி. Glory, glory, glory. நன்றி. Amen. மறவாமல் நினைத்தியா மனதார இந்த கையை கூப்பி சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீரையா மனதார சொல்வே. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. 3 சொன்னேன். கர்த்தர் பிரியமா இருப்பதால் என்ன செய்கிறார்? பியூட்டிஃபை பண்ணி பிள்ளைகளாக்கி பியூலாவாக்கி. எஸ். 3 அர்த்தம் புரியுதா? எஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரப்பா. பியூட்டிஃபைனா தெரியுதா? அலங்கரித்து பிள்ளைகளாக்கி. நான் அந்த பியா வர்றதுக்காக சொல்றேன்னா பின்னு வரணும். பியூட்டிஃபை பண்ணி பியூட்டிஃபை பண்ணி பிள்ளைகளாக்கி. பியூலானா தெரியுதா?
மணமா அவள் வாழ்க்கைப்பட்டாள். வாழ்க்கைப்படுவது மணவாட்டி ஸ்தானம். பியூலானா எப்சிபானா பிரியம், பியூலானா மனைவி. ஆமென் சொல்லுங்க. அப்ப பிரியத்தின் உச்சகட்டம் மனைவி ஸ்தானம். எவ்வளவு பிரியம்னா கூடவே வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. 3 சொன்னா, 2 பார்த்தீங்கன்னா பிசாசு மேல் ஜெயம் எடுத்து அவருடைய பிரசன்னத்திலே வச்சுக்கிறார். இதான் 2. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏற்கனவே நாங்க தியானம் பண்ணியிருக்கோம். இது 41 சங்கீதம் 11 இருக்கு. அதை மட்டும் சத்தம் போட்டு வாசிங்க. அவருடைய பிரியம், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால நீர் என் மேல பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவு. அவருடைய பிரியம் பிசாசை ஜெயிக்க விட மாட்டாரு. ஆமென். உங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது. உங்களை பிசாசு மேற்கொள்ள முடியாது. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். சாத்தான் மின்னலை போல் விளக்கண்டேன். சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன். ஜீசஸ் ஓடி வந்து சொல்றாங்க 70 பேரும், பிசாசு உங்க நாமத்தை சொல்லும்போது கீழ்ப்படுகிறது, பிசாசு ஓடுகிறது சொல்லும்போது அவர் சொல்லுவார், மின்னலை போல விளக்கண்டேன், மின்னலை போல விளக்கண்டேன். பிசாசானவன் மேற்கொள்ள முடியாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், பிசாசை மேற்கொள்வீர்கள், பிசாசுகளை மேற்கொள்வீர்கள். உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று சேதப்படுத்த முடியாது. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். ஜீசஸ். எதிரியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அதுதான் ஜீசஸ் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். எஸ். பிசாசின் கிரியை அரசாங்கத்தால் அழிக்க முடியல. உலகத்தால் அழிக்க முடியல. ஆனால் இயேசு ராஜா, ஜீசஸ் கத்துங்க. என்னுடைய வாழ்க்கையில தொட்ட முதல் வசனம்னு சொல்லலாம். ஒரு பல வருடங்களுக்கு விருதுநகர்ல பெரிய கூட்டம். தம்பி வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அப்பா 80 விருதுநகர்ல எப்ப இருந்தா தம்பி? 80 பிறந்திருக்க மாட்டீங்க. அப்ப தம்பி வீட்டுக்கு நான் இங்க இந்த ஊர்ல இருந்து சாத்தாசப்பட்டி இருந்து போறேன். அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இப்படி எனக்கு முன்னப்பட இப்படிலாம் கூட்டம்லாம் தெரியாது நமக்கு. நம்ம கத்தோலிக்கிறது அந்த நாட்களை. அங்கே தான் டிஜே தினகரன் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசிகிட்டே இருக்கிறார். நான் கடைசியாக உட்காந்துட்டு என்ன வேடிக்கை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அங்கிருந்து ஒரு வசனம் வருது, மறக்க முடியாத வசனம். அந்த அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ்க்கு கத்துங்க. ஜீசஸ் நன்மை செய்கிறவராய். ஜீசஸ்க்கு பேரே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறவர். கைதட்டாம நன்மை செய்கிறவரா. அது என்ன நன்மை? பிசாசின் பிடியில அகப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற நன்மை. நன்மை வாங்கிட்டியான்னு சொல்லுவாங்களா அந்த நாட்கள்ல? நீ நன்மை வாங்கிட்டியா, புது நன்மை வாங்கிட்டியான்னு பாங்க. கத்தோலிக்கத்துக்கு தெரியும், நமக்கு நன்மையே ஜீசஸ் தான். நன்மை செய்கிறவரா, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவரா, குணமாக்குபவரா. இது என் மனதில் அப்படியே ஆணித்தரமாய் பதிந்தது. அந்த 80 இருந்த என் வாழ்க்கையே சொல்ல முடியும் ஒரு மாற்றத்துக்குள்ள. 80 90 வரை இந்த கிராமத்தில் போதகரா இருக்கும்போது தான் நான் என் ஆண்டவரை தீவிரமா தேட ஆரம்பிச்சேன். ஹalleluya. கை தட்டுங்க. ஹalleluya. ஜீசஸ் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே,
ஆராதனை Glory. ஆராதனை ஆராதனை. பலவீன நேரங்களில் பலன் தந்தி. Thank you அப்பா. பலவீன நேரங்களில் Thank you. பலன் தந்தீரையா. இப்ப கை வைத்து சொல்லுங்க, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி அப்பா. ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ஐயா. பிசாசின் மேல், பிசாசு என் மேல் ஜெயம் கொள்ளாததனால், அந்த வசனம் திரும்ப ரிப்பீட் பண்ணுப்பா. பிசாசு என் மேல், பிசாசு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், ஆமென், நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர். நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர். உத்தமத்தில் என்னை தாங்குகிறீர், உத்தமத்திலே என்னை தாங்குகிறீர். என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உம்முடைய பிரசன்னத்தில, உங்க பிரசன்னத்தில என்னை நிறுத்துகிறீர், என்னை நிறுத்துகிறீர். ரெண்டு காரியம். பிசாசின் மேல் ஜெயம் எடுக்க வைத்து அவருடைய பிரசன்னத்தில் நிறுத்தி வைக்கிறார். பிசாசின் மேல் ஜெயம் எடுக்க வைத்து அவருடைய பிரசன்னத்தில் என்னை நிறுத்துகிறார். உத்தமனாய் நிறுத்துகிறார், உத்தமனாய் நிறுத்துகிறார். பாதகனாய் அல்ல, பாதகனாய் அல்ல, உத்தமனாய் வாழ, உத்தமனாய் வாழ அவர் தன்னோட வச்சுக்கிட்டார். அவர் தன்னோட வச்சுக்கிட்டார். கைதடுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. தன்னோட வச்சுக்கிட்டார், தன்னோட வச்சுக்கிட்டார். நீ உத்தமனாய் வாழ, உத்தமனாய் வாழ பிசாசின் மேல் ஜெயம் கொடுத்து, பிசாசின் மேல் ஜெயம் கொடுத்து அவருடைய பிரசன்னத்துல நிறுத்தி, அவர் பிரசன்னத்துல நிறுத்தி உத்தமனாய் வாழ, உத்தமனாய் வாழ தன்னோடு வைத்து கொண்டார். தன்னோடு வைத்து கொண்டார். அவர் உன்னை விட்டு விலகுவது இல்ல, அவர் உன்னை விட்டு விலகுவது இல்ல, கைவிடுவது இல்ல, கைவிடுவது இல்ல. நன்றி அப்பா. அதுதான் அவருடைய பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you அப்பா. நன்றி அப்பா. ஜீசஸ், thank you அப்பா, thank you அப்பா. Thank you அப்பா. Thank you Jesus. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினி. என் குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்குவி. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்தி, மீதம் மீதம் எடுக்க வைத்தீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து, மீதம் மீதம் எடுக்க வைத்தீ. இப்ப சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதா நன்றி சொல்றேன் ராஜா. மறவாமல் நினைத்தீரையா,
துதிப்பேரையா. தேங்க்யூ அப்பா. மனதார நன்றி சொல்வே. அவருடைய பிரசன்னத்தில் என்றென்றைக்கும் சமூகத்தில் நிலைநிறுத்துவீர். ஆமென். உத்தமத்திலே என்னை தாங்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் அநாதியாய் என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். 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 தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். இன்றைக்கு தேதி 9ல் எஸ் 9ஆம் சங்கீதத்தை எடுத்து எழுந்து நின்று வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். 9ஆம் சங்கீதம் ஒரு அருமையான சங்கீதம். 9ஆம் சங்கீதத்தின் வழியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. கையில எடுத்து தேங்க்யூ எழுந்து உற்சாகம் எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ அப்பா. முடிந்தவர் எழுந்து நின்று. ஆமென். இந்த சங்கீதத்தை எப்படி பாடுவோம்? மேஜர் கொடு. முழு இருதயத்தோடுமை துதிப்பேன். 1ல பாடுவியா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே உம்மாதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்து உம்மை வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ உயர்த்துகிறோ உம்மை வாழ்த்துகிறோ வணங்குகிறோ உம்மை போற்றுகிறோ. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே உம்மாதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. அப்படியே சத்தம் போட்டு கர்த்தாவே கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் சொல்லுங்க. முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். சத்தம் போட்டு சொல்லுங்க. கர்த்தாவே கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உம்முடைய அதிசயங்களை எல்லாம் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். துதிப்பேன். துதிப்பேன். களி கூறுவேன். களி கூறுவேன். பாடுவேன். பாடுவேன். துதிப்பேன். துதிப்பேன். களி கூறுவேன். களி கூறுவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதுதான் ஜெபம். துதிப்பது, துதிப்பது, களி கூறுவது, களி கூறுவது, கீர்த்தனம் பண்ணுவது, கீர்த்தனம் பண்ணுவது. உன்னதமானவரே உன்னதமானவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. 3ஆம் வசனம் அப்படி செய்யும் போது என் சத்துருக்கள் பின்னாக திரும்புவார்கள். திரும்புவார்கள். இடருண்டு அழிந்து போவார்கள். இடருண்டு அழிந்து போவார்கள். ஆமென். ஆமென். எதிரான சத்துரு சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகும். அழிந்து போகும். இடருண்டு அழிந்து போகும். இடருண்டு அழிந்து போகும். சத்துரு பின்னாக திரும்புவான். சத்துரு பின்னாக திரும்புவான். பிசாசானவன் பின்னால ஓடிடுவான். பிசாசானவன் பின்னாடி ஓடிடுவான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you. இதுக்கு தான் துதிக்கிறோம். எஸ். சத்துரு பின்னாக திரும்பி இடருண்டு அழிந்து போவான். ஹalleluya. ஹalleluya. இல்லாமல் போ. என் ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே
இல்லாமல் போ. ஜனங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே இல்லாம போ. மனதை பாழாக்குகிற வேதனை கொடுக்கிற எதுவானாலும் இல்லாம போ. இடருண்டு அழிஞ்சு போ. இல்லாம போ. போ. நாங்கள் துதிக்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமா கை தட்டாம பாடுங்க. பைபிளை கையில வச்சுட்டு தட்ட முடியாது. எல்லாம் எடுத்துரைப்பே. கை தட்ட வேண்டாம். இதை வச்சு எங்க பக்கத்துல பைபிளை கையில வைங்க. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. தேங்க்யூ அப்பா. அல்பன் மகதா அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. வல்லம அபிஷேகம் தடைகள் உடையட்டும். அதிசயமானவரே, அதிசயமானவரே, அதிசயமானவரே. இடருண்டு இல்லாமல் போ. கடன் இல்லாமல் போ. இடருண்டு இல்லாம போ. நோய் இல்லாமல் போ. பா, என்னுடைய ஆசையெல்லாம் உங்களுக்கு எதிரான சக்தி இல்லாம போயிடணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒரு நாளும் நீங்க பார்க்க கூடாது. இனிமேல் ஒரு நாளும் பார்க்க கூடாது. போ. அதான் எங்க ஏக்கம். ஆமென். அதுக்கு தான் நாங்க அழுது கொண்டு இருக்கிறோம். எஸ். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எஸ். நீங்க நல்லா இருக்கணும். இந்த இயேசு உங்களை கைவிடார். எஸ். அதோடு 1-2 வசனங்கள். அவரை கர்த்தரை குறித்து சிறுமைப்பட்ட உனக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற இந்த காலத்துல அவரே தஞ்சமானவர். 9ஆம் வசனம் 9:9 சொல்லுங்க. 9:9 ஞாபகம் இங்க 9:9 அவர் அடைக்கலமானவர், தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற காலத்துல எனக்கு தஞ்சம், புகலிடம் நீங்க தான்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். Thank you அப்பா. 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 அடைக்கலம் தஞ்சம். ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் பாடல போட சொல்ல. நெருக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. மீண்டும் சொல்லுங்க. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே. ஹalleluya, ஹalleluya. அடைக்கலமானவர்,
அடைக்கலமானவர், தஞ்சமானவர், தஞ்சமானவர், நாடி தேடி வரும் மனிதர்களை கைவிடாதவர், நாடி தேடி வரும் மனிதர்களை கைவிடாதவர், 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 அடைக்கலமானவர், அடைக்கலமானவர், தஞ்சமானவர், தஞ்சமானவர். அது நெருக்கப்படுகிற அதுவும் நெருக்கப்படுகிற காலங்கள்ல நான் நெருக்கப்பட்டு வந்திருக்கிறேன்றவங்க முடிஞ்சா அப்படி கை வைத்து நெருக்கப்பட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தான் அவர் தஞ்சமானவர், ஆமே, அடைக்கலமானவர், அடைக்கலமானவர், கைவிடாதவர், கைவிடாதவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 12ஆம் வசனம், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை மறவார், மறவார். தேங்க்யூ அப்பா, உங்களை மறவார், உங்களை மறவார், மறவார், மறவார். 13ஆம் வசனம், மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர், மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர், துதிகளை எல்லாம், துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரிக்க வைக்கிறவர், சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரிக்க வைக்கிறவர், ரட்சிப்பால் கலியுற பண்ணுகிறவர், ரட்சிப்பினால் கலிகுற பண்ணுகிறவர், மரண வாசலில் தூக்கிவிட்டு, மரண வாசல்களிலிருந்து தூக்கிவிட்டு, துதியின் வாசலில் துதிக்க வைக்கிறவரே, துதியின் வாசல்களில் துதிக்க வைக்கிறவரே. உங்களை தூக்கி விட்டாரா? தூக்கி விட்டார். கொரோனாவிலிருந்து தூக்கி விட்டு, தூக்கி விட்டு இன்னைக்கு துதிக்க வைக்கிறாரா? துதிக்க வைக்கிறார். ஜீசஸ், 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 ஜீசஸ். துதிக்க வைக்கிறவர், துதிக்க வைக்கிறவர், தூக்கி விட்டு துதிக்க வைக்கிறவர், தூக்கி விட்டு துதிக்க வைக்கிறவர், சாகாமல் தூக்கி விட்டு துதிக்க வைக்கிறவர், சாகாமல் தூக்கி விட்டு துதிக்க வைக்கிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you அப்பா, Thank you அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணுதானா? சரியா? 2க்கு வந்துட்டானா? ஹல்லேலூயா, பரவாயில்ல, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு சங்கீதத்தை வைத்து எப்படி ஜெபிப்பது என்று கற்றுக் கொடுக்கிறேன். எஸ், நான் எப்படி ஜெபிக்கிறேன்னு சொல்லி கொடுக்கிறேன். இன்னைக்கு தேதி 9 தானே? எஸ். 9, 19, 29, 39, 39, 139, என்ன யாரா 149, இப்படி 9ஆ உங்கள் தியானிக்கிறது அது ஒரு பழக்கம். இன்னைக்கு தேதி 9 தானே? இப்போ இந்த 9ஆம் சங்கீதத்தில் மரண வாசல் தூக்கி விட்டார் உங்களை. ஆமென். சாகாமல் தூக்கி விட்டு துதிக்க வைக்கிறாரு. அப்போ அது ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாரு பாருங்க. 14ஆம் வசனம் பாருங்க. தேவரீ, தேவரீ, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். சொல்லுங்க, தேவரீ, தேவரீ, இறங்கும். சொல்லுங்க, இறங்கும், என் மேல் இறங்கும், என் மேல் இறங்கும், என் துன்பத்தை பாரும், என் துன்பத்தை பாரும். எத்தனை பேர் இப்படி ஜெபிப்பீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் இறங்கும். சொல்லுங்க, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். என்னை நோக்கி பாரும், என்னை நோக்கி பாரும். ஜோடி இவன் கையில கொடுவேன், மாத்தி மாத்தி ஜெயிப்பேன். ஏன்னா ஒரே ஆள், உனக்கு ஒரு மைக் கொடுங்க. ஆமாம், தேங்க்யூ. பிள்ளைப்பா த்ரோட்டுக்கு சரி. ஹல்லேலூயா. உனக்கு ரெஸ்ட்டுக்கு அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அந்த 14ஆம் வசனம் ஜெபமா மாத்துங்க. தேவரீ, தேவரீ, எனக்கு இறங்கும், இறங்கும், துன்பத்தை பாரும், பாரும், துன்பத்தை பாரும். என்ன துன்பம் உங்களை பாதிக்குது? துன்பத்தை நோக்கி பாரும், துன்பத்தை நோக்கி பாரும். ஏசையா, ஏசையா, எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும், எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எங்கள் தேசம் கடந்து வர துன்பத்தை பாரும், எங்கள் தேசம் கடந்து வரும் துன்பத்தை பாரும், துன்பத்தை பாரும். எங்கள் குடும்பம் கடந்து போகிற துன்பத்தை பாரும், எங்கள் குடும்பம் கடந்து போகிற துன்பத்தை பாரும். மரண வாசலில் தூக்கி விடுகிறவரே, மரண வாசலில் இருந்து தூக்கி விடுகிறவரே, உம்முடைய ரட்சிப்பால் நான் களி கூறும்படி, உம்முடைய ரட்சிப்பால் நான் களி கூறும்படி இந்த அற்புதம் செய்யும், இந்த அற்புதம் செய்யும். ஜீசஸ், 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 ஜீசஸ். தேங்க் யூ அப்பா. அற்புதம் நடப்பதாக. தூக்கி விடுகிற கர்த்தர் உங்கள் துன்பத்தை பார்த்து, எஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எழுந்தருளும் என் ஆண்டவரே,
கை ஓங்க விடாதேயோ எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயோ. இப்படி உட்காந்துக்க. கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். என்ன அருமையான வசனம் பாருங்க. 19 9-19 சொல்லுங்க. 9-19 9-19 எழுந்தருளும் கர்த்தாவேன்னு சொல்லுங்க. எழுந்தருளும் கர்த்தாவே, குடும்பத்துல எழுந்தருளும், என் குடும்பத்துல எழுந்தருளும், என் வாழ்க்கையில எழுந்தருளும், வாழ்க்கையில எழுந்தருளும். அப்பா அப்பா, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், எதிரி மேற்கொள்ளாதபடி செய்யும், எதிரி மேற்கொள்ளாதபடி செய்யும். தேங்க்யூ அப்பா. இப்ப சொல்லுங்க. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும், எதிரியின் கை ஓங்க விடாதேயும். அல்பன் மகாதா, எதிரியின் கை ஓங்க விடாதேயும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தின் வழியாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரா? எஸ். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷார்ப்பா கொடுப்பா. தேங்க்யூ அப்பா. இயேசுவின் நாமத்தில் தடைகளை உடைக்கிறோம். எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகம் ஒரு பாக்கியமானது. இந்த 18ஆம் வசனம், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நாங்கள் மறக்கப்படுவதில்லை, நாங்கள் மறக்கப்படுவது, எங்கள் நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கை வீணாவதில்லை, வீணாவதில்லை. நாங்கள் மறக்கப்படுவதில்லை, நாங்கள் மறக்கப்படுவதில்லை. எங்கள் நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கை எதிர்காலத்தை குறித்த ஒரு ஏக்கம், அது வீணாகாது. வீணாக நாங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கும்ன்றவன் கை தட்டாம, எதிர்பார்க்கிறது நடக்கும். ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கை வீணாகாது. நாங்கள் எதிர்பார்க்கிறது நடக்கும். ஹல்லேலூயா. காரணம், நம்பிக்கையின் தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். அவருக்கு பேரே மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆமென். கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரா? நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக. நம்பிக்கை என்றால் நான் போன தடவை சொல்லி இருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம். சொல்லுங்க. ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம், ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம், எதிர்காலம், எதிர்காலம் நமக்கு இருக்கு. நமக்கு இருக்கு. அது கெட்டு போவது இல்ல, அது கெட்டு போவது இல்ல. அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை, ஆசீர்வாதமான எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை வீணாவது இல்ல. ஆமென். கைதட்டுங்க. ஜீசஸ் கத்துங்க. ஜீசஸ், ஜீசஸ். ஆசீர்வாதமான எதிர்கால நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது கெட்டு போவது இல்ல, வீணாவது இல்ல. ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னொரு விச ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஹல்லேலூயா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தேங்க்யூ அப்பா. அல்பர்கபகதா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தேங்க்யூ அப்பா. வது போ. தேங்க்யூ அப்பா. தேற்றுவா ஒரு தேங்க்யூ அப்பா. We love you அப்பா. We love you. ஆமென். 19ஆம் சங்கீதத்துக்குள்ள அருமையான ஒரு ஜெபம், ஒரு 2 ஜெபத்தை ஏறெடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். 19லயும்
ஹalleluya. 19லயும் 139லயும் உள்ள ஒரு ஜெபம். 19ல கடைசியா 14 சத்தம் போட்டு வாசிப்பா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாரும் மனப்பாடமா சொல்லுங்க. என் கண்மலையே, என் மீட்பரே, கர்த்தாவே, என் வாயின் வார்த்தை, என் இதயத்தின் தியானம் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. கை வச்சு உமக்கு பிரீதியாயிருப்பதாக. ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்தா ஆமென் சொல்லுங்க. என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் ஆகட்டும். என் கண்மலையும் மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையோ மீட்பருமான கர்த்தாவே, என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். சொல்லுங்க. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். என் கண்மலையோ மீட்பருமாயிடுச்சா. என் எண்ணங்கள் என் சொற்கள் உகந்ததாகட்டும். நம்முடைய எண்ணம் எப்படி அப்படித்தான் சொல்லு வரும். எண்ணம் எப்படி அப்படிதான் சொல்லு வரும். சிந்தையில் இருக்கிறது என்ன அதுதான் வாயில வரும். எண்ணமும் என் சொற்களும் உகந்ததாகட்டும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு அருமையான ஜெபம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது. துணிகர பாவக்கிரியை மேற்கொள்ள முடியாது. வசனம் தியானிப்பதா வாழ்வேன் பரிசுத்தமா. வசனம் தியானிப்பதா வாழ்வேன் பரிசுத்தமா. சொல்லுங்க. வாழ்வேன் பரிசுத்தமா. நான் வாழ்வேன் பரிசுத்தமா. இந்த வசனம் தியானிப்பதா, இந்த வசனம் தியானிப்பதா வாழ்வேன் பரிசுத்தமா. நான் வாழ்வேன் பரிசுத்தமா. பரிசுத்தமாய் வாழ விரும்புறவங்களை கை வைத்து காட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில மிகப்பெரிய வாழ்க்கை பாக்கியம் பரிசுத்தமான ஒரு வாழ்வு. பரிசுத்தம் நமக்குள்ள இருப்பதனால, இந்த வசனம் இருப்பதால நம்மால பரிசுத்தமாய் வாழ முடியும். சரி, இன்னும் அருமையான இன்னும் ஒரு ஜெபம் 139 ஒரு ஜெபம் இருக்கு பாருங்க. 139. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறீ. நடந்தாலும் படுத்தாலும் தேங்க்யூ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, ஜீசஸ் தினம் காப்பவரே. கடைசி 2 வசனம் ஜெபமா மாத்துவோமா? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உம்முடைய வழியிலே என்னை நடத்தும்.
உம்முடைய வழியிலே என்னை நடத்தும். Search me, Lord. Search me, Lord. என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். என் ஹார்ட் அறிந்து கொள்ளும். என் ஹார்ட் அறிந்து கொள்ளும். என் தாட் அறிந்து கொள்ளும். என் thought சொல்லுங்க, ஹார்ட், ஹார்ட், இதயம், இதயம், தாட், தாட், சிந்த, சிந்த அறிந்து கொள்ளும். அறிந்து கொள்ளும். அறிந்து கொள்ளும். அறிந்து கொள்ளும். என் இதயத்தை அறிந்து கொள்ளும். என் இதயத்தை அறிந்து கொள்ளும். என் சிந்தையை அறிந்து கொள்ளும். என் சிந்தையை அறிந்து கொள்ளும். உமக்கு வேதனை உண்டாக்குவது இருந்தால், உமக்கு வேதனை உண்டாக்குவது இருந்தால் சரி செய்யும். சொல்லுங்க, சரி செய்யும். எப்படி அருமையான ஒரு ஜெபம் பாருங்க. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் காரியம். சொல்லுங்க, வேதனை உண்டாக்கும் காரியம். வேதனை உண்டாக்கும் காரியம். உமக்கு வேதனை உண்டாக்கும் காரியம். உமக்கு வேதனை உண்டாக்கும் காரியம் எனக்குள் இருந்தால், எனக்குள் இருந்தால் சரி செய்யும். சரி செய்யும். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்பிக்கையோட அப்படி ஜெபிக்க வைப்பா? கையை உயர்த்தி ஜெபிக்க வை. ஆண்டவரே, எங்க இருதயத்துல, எங்களுடைய எண்ணங்கள்ல ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் இருந்தா அதை இன்னைக்கு சரி செய்யுங்கன்னு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எந்த பகுதிகள்ல உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் இருக்குதோ, அந்த காரியம் இருக்கிறோ, அந்த காரியத்தை இன்னைக்கு சரி செய்யுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில உங்களை வேதனைப்படுத்துகிற எந்த காரியமும் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. வேண்டாம்ப்பா, 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 வேண்டாம். உம்முடைய வழியில் நடத்தும். உங்க வழியில நடத்தும். அதுதான் நித்திய வழி. ஆமென். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எசையா, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே. எசையா, தினம் காப்பவரே. அல்பன் மகதா என்னை காண்பவரே. எல் பர்ஹபகதரா ஜீசஸ் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. உணர்ந்து பாடுவோமா? முன்னும் பின்னும் ரெண்டா ஒண்ணா? ஒண்ணுதானா? சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. திருக்கரத்தா இருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். ஆமென். திருக்கரத்தா ஆமென். தினமும் என்னை Glory. பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா. Thank you அப்பா. நன்றி ராஜா, Thank you அப்பா. இயேசு ராஜா. என்னை காண்பவரே, காப்பவரே. என்னை காண்பவரே. தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ. சுற்றி சுற்றி Thank you அப்பா. சூழ்ந்திருக்கின்றீர். ஜீசஸ், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும். தேங்க்யூ அப்பா. நான் எழுவதும் தேங்க்யூ அப்பா. நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஜீசஸ், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர்.
ஹalleluya. கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு கை தட்டுங்க, நான் முடிக்க போறேன். கை தட்டி ஆமென் அப்பா, சொல்லுங்க. நன்றி அப்பா. எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற அப்பா, எங்க ஹார்ட், எங்க தாட்டு எல்லாவற்றையும் பிரீதியாய் மாற்றுகிற அப்பா, Thank you. உங்களுக்கு 1000 கோடி நன்றிகள் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். வேதனை உண்டாக்கும் வழி வேண்டாம்பான்னு சொல்லுங்க. வேதனை உண்டாக்கும் வழி வேண்டாம்ப்பா. காரியம் வேண்டாம், வேண்டாம். உம்முடைய வழியில நடத்துங்க. உம்முடைய வழியில நடத்துங்க. ஹalleluya. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. உம்முடைய வழி அதான் வாழ வைக்கும். நானும் ஜாஷுவா பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு மிக தெரிந்த ஒருவர், வேண்டிய பணம் இருக்கு, ஆனா பணம் காப்பாற்ற முடியல. சொல்லி வேதனைப்பட்டேன். அவனும் வேதனைப்பட்டேன். ரொம்ப நெருங்கிய சொன்ன பணம் காப்பாற்ற முடியல அவங்களுக்கு. ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் மகள். திருமணமாகி 2 வருஷத்துல பல தொல்லைகள், ஆனா பணம் இருக்கு. அப்பதான் நாங்க சொன்னோம், கர்த்தருடைய வழிகள் தான் ஒரு மனுஷனை வாழ வைக்கும். ஆமென். பணக்காரன் ஆவது தப்பு இல்ல. நான் பணத்தை விட அவருக்கு முதல் ஸ்தானம் கொடுத்தான். அவர் வழியில நடக்கிறவன் தான் பாக்கியம். அந்த குடும்பத்தை பார்த்து அழுதுட்டு வந்தேன். நான் உடைஞ்சு போய் வந்திருக்காங்க. தான் புரிஞ்சது, பணம் வேணும், ஆனா அதை விட இவர் வேணும். சொல்லுங்க ஆமென். அவர் இருந்தா இந்த பணம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அதோடு வேதனையை கூட்டார். அது என்ன வசனம்? அது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் வர்ற ஐஸ்வர்யம் தான் வேதனை உண்டாக்காத ஐஸ்வர்யம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இது சைடு நித்திய வழி, தேவன் காட்டும் வழி, தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம் தான் உன் பணம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. லோயா. நீதிமொழிகள் 10:22. எனக்கு அது அழுகையா, அந்த குடும்பத்தை நினைச்சா அழுகையா வருது. எப்படி நாங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கோம், அற்புதம் நடக்கும். லோயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கு. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தால் அப்பா அறிந்திருக்கு. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. கடைசியா ஒரு கட்டளைய 9ஆம் சங்கீதத்துக்கு திரும்ப வருவோம். ஒரு கட்டளையை நீங்க பார்க்குறோம், ஒரு கமாண்ட். 9 அந்த சங்கீதக்காரர் ஒரு கமாண்ட் பண்றான். 9:11 படிச்சுட்டு நான் முடிக்க விரும்புறேன். உற்சாகமா இருக்கீங்களா? எஸ். ஹalleluya. சரியா 2:30க்கு முடிச்சிருவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவ சமூகத்தில் வாழ்வது பாக்கியம். பாக்கியம். வேறிடத்தில் 1000 நாள் இருப்பதை விட, வேறிடத்தில் 1000 நாள் இருப்பதை விட, ஒரு சனிக்கிழமை ஒரு சனிக்கிழமை உம்மோடு இருப்பது மேலானது, 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 மேலானது. சங்கீதத்துல 9:11 சீயோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், தெரிவியுங்கள். கொடுத்த கமாண்ட். தேங்க்யூ அப்பா. கொஞ்சம் எனக்கு சத்தம் வரட்டும். தேங்க்யூ அப்பா. உனக்கு கேக்குதா? கொஞ்சம் சவுண்டு சரியா இருக்கா? தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தர். சீயோன் யார் சொல்லுங்க? நான் தான். சொல்லுங்க. நான் தான் சீயோன். எனக்குள் வாசமாய் இருக்கிற கர்த்தர். எனக்குள் வாசமாய் இருக்கிற கர்த்தர். அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவரை கீர்த்தனம் பண்ணுங்க, அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். ஒரு பக்கம் ஆராதியுங்கள், ஒரு பக்கம் ஆராதியுங்கள், இன்னொரு பக்கம் அறிவியுங்கள், இன்னொரு பக்கம் அறிவியுங்கள். கட்டளை கவனிச்சீங்க. ஆராதனை செய், ஆராதனை செய், அறிவி, அறிவி, ஆராதனை செய், ஆராதனை செய், அறிவி, அறிவி, அறிவியுங்கள், அறிவியுங்கள், துதி செய்யுங்கள், துதி செய்யுங்கள், அறிவியுங்கள், அறிவியுங்கள். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 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 இதற்கு உதாரணமாகத்தான் யோவானை தேங்க்யூ அப்பா ஷார்ப்பா
இயேசுவின் நாமத்துல தடைகளை உடைக்கிறோம். ஆமென். இதற்கு உதாரணமாகத்தான் அந்த லூக்கா 1:77 1:76-77 லூக்கா இன் ஜீசஸ் நேம் தடைகளை உடைக்கிறோம். தேங்க்யூ. குயிக்கா எடுத்து முடிப்போமா? நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். ஆமென். நாமெல்லாம் தீர்க்கதரிசிகள். சொல்லுங்க ஆமென். ஆமென். நம்ம வாயில இறை வாக்கு. இறை வாக்கு. நான் ஜோக்கா சொல்லுவேன் தீர்க்கதரிசி. நம்ம வெறும் அரிசியில தீர்க்கதரிசின்னு சொல்லுங்க. நான் வெறும் அரிசி இல்ல, தீர்க்கதரிசி. கைதெடுக்க பார்க்கல. அரசி தீர்க்கதரிசி. அரசின் யாராவது இருக்கீங்களா? நீ தீர்க்கதரிசி. ஓ வாயில இறை வாக்கு. இறை வாக்கு. அது யோவானை குறித்து தகப்பன் சொல்றத கவனிச்சீங்களா? இவன் உன்னதமானுடைய இறை வாக்கு உரைப்பவர். ஆமென். நாமெல்லாம் உரைக்க பிறந்தவர்கள். உரைக்க பிறந்தவர்கள். இறை வாக்கை சொல்ல பிறந்தவர்கள். இறை வாக்கை சொல்ல பிறந்தவர்கள். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். யோவானை குறித்து அந்த தூதன் சொல்லும்போது சொல்லுவார், இவன் தாயின் வயிற்றிலேயே பரிசுத்தவால் நிரப்பப்பட்டிருப்பான். சொல்லுங்க, நிரப்பப்பட்டிருப்பான். நிரப்பப்பட்டிருப்பான். நாமெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? ஆமென். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. நாமெல்லாம் நிரப்பப்பட்டவர்கள். நிரப்பப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியா. பரிசுத்த ஆவியா. நாமெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். நிரப்பப்பட்டிருக்கிறோம். எதற்கு? பாவ மன்னிப்பாய் இரட்சிப்பை அறிவிக்க தெரிவிக்க. ஆமென். யோவானை போல இவன் பாவ மன்னிப்பாய் இரட்சிப்பை தெரியப்படுத்துவான். பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை தெரியப்படுத்துவோம். நாங்கள் தெரியப்படுத்துவோம். தெரியப்படுத்துவோம். பாவ மன்னிப்பாய் இரட்சிப்பு ஜீசஸ் என்று தெரியப்படுத்துவோம். பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை ஜீசஸ்னு தெரியப்படுத்துவோம். அதுக்கு தான் எங்க மேல பரிசுத்த ஆவி. அதுக்கு தான் எங்க மேல பரிசுத்த ஆவி. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை அறிவியுங்கள். ஆமென். பாவ மன்னிப்பாய் இரட்சிப்பு ஜீசஸ். ஜீசஸ் தான். வேற வழி இல்ல. வழி இல்ல. பாவ மன்னிப்பு ஜீசஸ். பாவ மன்னிப்பு ஜீசஸ். பரலோகம் ஜீசஸ். பரலோகம் ஜீசஸ். மனிதன் பாவ மன்னிப்பு அடையணும். மனிதன் பாவ மன்னிப்பு அடையணும். மனிதன் பரலோகம் போகணும். மனிதன் பரலோகம் போகணும். அதுக்கு இயேசுதான் வழின்னு கை தட்டுங்க பார்க்கலாம். இயேசுதான் வழி. ஜீசஸ். ஜீசஸ். அதுக்கு தான் அபிஷேகம். அபிஷேகம். அவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி. நாம் எல்லாரும் தீர்க்கதரிசிகள். தெரியப்படுத்துகிறவர்கள். ரட்சிப்பை தெரியப்படுத்துகிறவர்கள். இயேசுவை அறிவிப்பவர்கள். ஆசைப்படுறீங்களா? அதனால அந்த முதல் அதிகாரம் 16 இருக்கு. ஆயிரங்களே தேவனண்டை திருப்புவார். தெரியப்படுத்துவார். திருப்புவார். தெரியப்படுத்துவார். தேவனண்டை திருப்புவார். அவன்தான் தீர்க்கதரிசி. தெரியப்படுத்துவார். திருப்புவார். எத்தனை பேர் செய்வீங்க அத? ஐ உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவன்தான் தீர்க்கதரிசி, தேவனண்டை திருப்புகிறவன், தேவனை குறித்து தெரிவிக்கிறவன், தெரியப்படுத்துகிறவன், திருப்புகிறவன். அவன்தான் தீர்க்கதரிசி. கையில பேபியை வச்சுட்டு சொல்றாரு தகப்பன். சொல்றத தன் மகனை பேபியை கையில வச்சுக்கிட்டு, டேய் நீ சாதாரண ஆள் இல்லடா. நான் அந்த முதல் குழந்தைய ஆசிரியர் போது பார்த்தேன். அப்படி ஸ்மைல் பண்ணிட்டே இருந்தான். இல்லை ஜெரோம் அப்படியே பார்க்குறான். எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு எனக்கு. அப்படியே பார்க்குறான். தீர்க்கதரிசிரா, தெரியப்படுத்துகிறவன், பாவ மன்னிப்பு யாருன்னு திருப்புகிறவன். யோவான் அவன் போவான். யோவான் அவன் போவான். தெருவா போவான். தேசமெங்கும் போவான். யோவான் போவான். தெருவாய் போவான்.
தேசம் எங்கும் போவார். தெரியப்படுத்துகிறவன், தெரியப்படுத்துகிறவன், திருப்புகிறவன், திருப்புகிறவன், தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி, அவன் தீ. இதான் செய்தி இன்னைக்கு. தீ, தீ, தெரியப்படுத்துகிறவன், தெரியப்படுத்துகிறவன், திருப்புகிறவன், அவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஏக்காதுதான். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அப்பா, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சொல்லிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சொல்லிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். காரணம் அபிஷேகம் என் மேலே, அல்பன் மாகதார் ஏ பாகா ஷாகா எனக்குள்ளே. அல்பர் கபா அபிஷேகம் ஏல்பர் கபாகா. அபிஷேகம் சுவிசேஷ அபிஷேகம். ஆவியானவர் எனக்குள்ளே. காயம் கட்டுவே சப்த பகா தே ரேலர கபாகா ஓல்பர் கபாகா சப்த பகதரா தேசமெங்கும் ஓல்பர் கபா இயேசுவின் நாமத்தினால் படட்டும் அவன பழையதோ அல்பர் கபா இறை ஓய்வு எனக்குள்ளே. அபிஷேகம் அல்பர் கபா ஆவியானவர் எனக்குள்ளே. கட்டவிழ்ப்பேனான் கட்டவிழ்ப்பேனான் கட்டுக்களை உடைத்திடுவே. அல்பர் கபா கட்டுக்களை உடைத்திடுவே. இப்ப நீங்க சொல்லுங்க அபிஷேக். Glory, glory. O kamaga se alberga baga. Amen, amen. புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலம் ஊற்றுவே. புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலம் ஊற்றுவே. காரணம் அபிஷேகம். அல்பர் கபாகதா ஏ மாகதாரா ஏ ஷேகபபகா. அபிஷேகம் அபிஷேகம் அல்பர் கபா. துதியின் உடை போர்த்திடுவே ஒடுங்கின ஜனத்திற்கு. துதியின் உடை போர்த்திடுவே Glory, ஒடுங்கின ஜனத்திற்கு. Glory, அபிஷேக். தேங்க்யூ அப்பா. அப்பா அப்பா விடாதீங்கப்பா, விடாதீங்க. யா 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 ராஜா 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 உங்க நாமம்
உங்க நாம மகிமையடைய என் ஜனத்து மேல பிரிய வைக்கிறீங்க. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை இறங்கட்டப்பா, வல்லமை வல்லமை வல்லமப்பா, வல்லமப்பா, அப்பா அப்பா அப்பா, வல்லமப்பா, வல்லம சுவிசேஷ சொல்ற வல்லம, அப்பா 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 அப்பா, ஆமா காத்தாரு ராஜா 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 ஏப்ர பேகதே ரோலோ ரோ, அப்பா 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 அப்பா, ரபால ராக பாக தரல ராக பா ஏல் பர்க பாக தரோ ஏஷேக்க மக தரலோ. நிரம்பட்டு நிரம்பட்டு சபை நிரம்பட்டு, பிள்ளைகள் நிரம்பட்டு, வல்லமையால வல்லமையால நிரம்பட்டு, வல்லமையால நிரம்பட்டு அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நிரம்பட்டு 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 நிரம்பட்டப்பா. இயேசுவி நாமத்துல கட்டுக்கள் உடைந்து போ. கட்டுக்களை உடைக்கிறேன், வியாதியின் கட்டுக்களை உடைக்கிறேன், பாவ கட்டுக்களை அறுக்கிறேன் அப்பா அப்பா அப்பா. நாம மகிமை அடையும்படி அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். நிரம்பட்டு நிரம்பி வழியட்டப்பா. அந்நிய பாஷைகள் உண்டாகட்டப்பா, அபிஷேகம் உண்டாகட்டப்பா. தீர்க்கதரிசிகள் எழும்பட்டப்பா, அப்போஸ்தலர்கள் எழும்பட்டப்பா. வா ஜீசஸ், 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 ஜீசஸ். ஒருவரை கூட விடாதீங்க, நிரப்பிடுங்கப்பா அப்பா அப்பா அப்பா. ஜீசஸ், ஜீசஸ், கைவிடாதவரே, அடைக்கலமே, எங்கள் தஞ்சமே, மரண வாசல் இருந்து தூக்கி விடுகிறவரே அப்பா, துதிக்க வைப்பவரே, கண்மலையே, எங்கள் மீட்பரே அப்பா 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 அப்பா. அற்புதம் நடக்கட்டும்பா, அற்புதம் நடக்கட்டும்பா. உன் பிள்ளைங்க வெறுமனை போக மாட்டார்கள். ஏசையா, ஏசையா, தம்பி வந்தவர்களை வெட்கப்படுத்துவதில்லை, படங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, அவமானம் அடைவதில்லை அப்பா. நாங்கள் உமது பிள்ளைகள். தேங்க்யூ அப்பா, 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 தேங்க்யூ அப்பா. கண்ணீரை காண்பவரே,
கதறலை கேட்பவரே, வேதனை அறிபவரே, விடுதலை தருபவரே, அப்பா 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 அப்பா, எங்கள் பரலோக அப்பா, இயேசுவின் நாமத்தில் நிற்கிறோம். அவமானம் அடைவதில்லை அப்பா, அப்பா அப்பா, நான் அவமானம் உம்மைத்தான் நான் அடை, உம்மைத்தான் சொல்லுங்க. அவமானம். தேங்க்யூ அப்பா. பா பா அப்பா, நான் அப்பா. எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் கை வைத்து கொண்டு ஒரு கையை உயர்த்தி காட்டுங்க. தேங்க்யூ அப்பா. ஒரு கையால நெஞ்சில வச்சுக்கலாம், அல்லது வியாதி இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இயேசுவின் நாமத்துல வெற்றி ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சுகமானேன் சுகமானே தழும்புகளா குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ராஜா நன்றி நன்றி ராஜா. ஐயா. ராஜா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. இதுவரை பலவீன நேரங்கள் பல தருபவரே. சுகமானே சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீர். சொல்லும் போதே அற்புதம் நடக்கிறது. சுகமானே இயேசுவி நாமத்துல, இயேசுவி நாமத்துல, இயேசுவி நாமத்துல. நன்றி நன்றி Thank you, Appa. Thank you, Appa.
அற்புத சுகம் நடந்து கொண்டு இருக்கிறது. நன்றின்னு சொல்லுங்க. தலை முதல் கால் வர அற்புத சுகம். தலை முதல் கால் வர, இடுப்பு பகுதியில் அற்புதம், கால் பகுதியில் அற்புதம், குடல் பகுதியில் அற்புதம், சுவாச பகுதியில் அற்புதம், இதய பகுதியில் அற்புத சுகம். அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. எந்த இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல வலி இருந்தாலும், இயேசுவின் நாமத்துல நாங்கள் அற்புத சுகத்தை கோருகிறோம். அப்பா நீ சொன்னீரே, நாமத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம், உம்முடைய நாமத்தில் என் பிள்ளைகள் வியாதியோடு போக மாட்டார்கள், வியாதியோடு வாழ மாட்டார்கள். ஒரு அற்புத சுகம், தலை முதல் கால் வர, கால் பகுதியில் அற்புதம். ஜீசஸ் ஜீசஸ். குடல் பகுதியில் அற்புதம், யூரின் பகுதியில் அற்புதம், கிட்னி பகுதியில் அற்புதம். அப்பா அப்பா தேங்க் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. வல்லமை இறங்கட்டும், எங்க அப்பா மகிமை அடையட்டும், எங்க டேடி மகிமை அடையும்படி ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு மிராக்கிள் செய்யுங்க. கேன்சர் ஆவியை கேன்சல் பண்ணுகிறோம் ஐயா. செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. அப்பா 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 உங்க நாம மகிமை அடையும்படி சென்ற இடமெல்லாம் நீர் கிரியை நடப்பித்தீரே, கிரியை நடப்பித்தீரே. அற்புத அடையாளங்கள் வழியாக நடக்கட்டும் அற்புதம், நடக்கட்டும் அற்புதம். ஜீசஸ் ஜீசஸ். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார், ரட்சிப்பால் அலங்கரிக்கிறார், விடுதலையால் அலங்கரிக்கிறவர், விடுதலையால் அலங்கரிக்கிறவர், ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறவர். அலங்கரிங்கப்பா, அலங்கரிங்கப்பா, அலங்கரிங்கப்பா. வெறுமனை போவதில்லை, அதிசயமாய் நடத்தி வந்த தங்கள் தேவனை துதிப்பார்கள் என் ஜனங்கள், துதிப்பார்கள் என் ஜனங்கள். ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. தேங்க்யூ அப்பா. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமா, உம் வார்த்தையா, உம் தழும்புகளா, உம் தயவினால் சுகமா. சுகம் பலன் எனக்குள்ளே. ஜீசஸ் 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 ஜீசஸ். இரத்த குழாய்கள், கண்கள், செவிவா, தமனி எங்கோ. ஜீசஸ் ஜீசஸ். அப்பா அப்பா, வல்லமையா சுகமா, உம் வார்த்தையா சுகமா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கடைசியா ஒரு விசக்கரங்களை உயர்த்தி, ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. ஏசையா ரட்சகரே, சுகம் தரும் தகப்பனே, சுகம் தரும் தகப்பனே. எங்களுக்கு சுகம் தரும் தகப்பனே. சுகம் பலன் எனக்குள்ளே.
பரவி பாயுதே, பரவி இப்படி காட்டுங்க, பரவி பாயுதே, பலவீனம் மறையுதே, பலன் பரவுது, பலவீனம் மறையுது, இந்த மூச்சு திணறல் மறையுது, இருமல் மறையுது, ஃபீவர் மறையுது, பலன் பரவுது, பலவீனம் மறையுது. தேங்க்யூ அப்பா. எனக்கு தெரியும் அநேருக்குள்ள பலன் எடுத்த உடனே சொன்னேன், தன் ஜனத்திற்கு பலன் கொடுத்து, பலன் கொடுத்து, பீஸ் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர், பலன் கொடுத்து, சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய தகப்பன். சில பேர் சரீரத்துல உணர்றீங்க, ஆரோக்கியத்தை உணர்றீங்க. அவள் சரீரத்தில் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்தாள். எத்தனை பேர் உணர்றீங்க? ஒரு பலனை உணர்றீங்களா தம்பி? உணர்றீங்களா? கை வைத்து காட்டு. நான் உணர்றேன், ஒரு பலன் எனக்குள்ள, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள்ள நான் உணர்றேன்ப்பா. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் அநேகருக்குள்ள பலன் வந்துருச்சு. பலவீனம் மறையுது, பலன் பரவுது, பலவீனம் மறையுது, பலன் பரவுது. யாராவது வேகமா ரெண்டு சாட்சி வேகமா வந்தப்பா எனக்கு இப்ப நல்லா இருக்கு, வரும்போது இருந்த அந்த வலி இல்லை, ஒரு அற்புத சுகத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு ரெண்டு சாட்சி கேட்க விரும்புகிறோம். அவர் நாம மகிமை அடைய. வாங்கம்மா, குயிக்கா மைக் கொண்டு வாங்கம்மா. இந்த மேலே வாப்பா தங்கச்சி, செங்கி நிற்கிறியா? வா, இப்படி நெல்லு. ஆமே அப்படிங்கிட்டு திரும்ப சொல்லு தங்கச்சி, சத்தம் போட்டு சொல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே முட்டி போட்டுக்கங்க. நான் ஊர்ல இருந்து வரும்போது இந்த பக்கம் ஃபுல்லா கால் வரைக்கும் அப்படியே முட்டி போட்டுக்கங்க. ஒரு நிமிஷம் நடக்க கொஞ்சம் முடியாம இருப்பா. வந்தேன். உன்னை பார்க்கட்ட எல்லாரும் உட்கார்ந்து வர முடியல, பஸ்ல நின்றுகிட்டே தான் வந்தேன். உட்கார்ந்தேன்னா அந்த கால் பிடிச்சி இழுத்துருச்சு. இப்போ வந்து ப்ரேயர்ல வந்ததுல இருந்தே எனக்கு அந்த சுகத்தை நான் உணர்ந்தேன். இப்போ பூர்ண சுகத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான. வரும்போது எப்படி பாருந்துச்சு சொல்லுங்க, திருப்பியோட சொல்லுங்க. வரும்போது இந்த இடுப்புல இருந்து கால் வரைக்கும் பிடிச்சி இழுக்கும், பலவீனமா இருந்துச்சு. பலவீனமா இருந்துச்சு, அதனால உட்கார முடியல. உட்காரலாம் முடியல. பஸ்ல வரும்போதெல்லாம் நான் உட்காரல, நின்றுகிட்டே தான் வந்தேன். வந்ததுல இருந்தே எனக்கு அற்புத சுகம். இப்ப உட்கார முடியுது. உட்கார்ந்து எழும்புவியா? இயேசுவின் நாமத்துல ஃப்ரீயா அப்படி உட்காரு பாப்போம். தேங்க்யூ அப்பா. வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ தங்கச்சி. போல்டா சாட்சி சொன்னா பாருங்க. இப்ப காலமெல்லாம் நல்லா இருப்பா, சுகமா இருப்பா. ஷேக் அந்த வரி வராது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சாட்சிக்கு சான்ஸ் கொடுப்போம். ஆண்டவர் அசைவாடுகிறார். ஆமென். உற்சாகமா சொல்லிட்டு தங்கச்சி சொல்லுங்க தங்கச்சி. ஆமென். ஹல்லேலூயா. திரும்பி சொல்லுங்க. ஆமென். வரும்போதும் இப்போ ரொம்ப நாளாக அங்கே கால் வலி மறையாமல் இருந்துச்சு. இருந்து ஆண்டவரே ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இந்த கால் வலி இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்லாமல் போயிருச்சு. ஆண்டவர் கோடான கோடி. அநேகருக்கு அற்புத சுகம். நான் சொல்றேன், பலன் பரவுது, பலவீனம் மறையுது. பலவீனம் பலன் பரவுது, பலவீனம் மறையுது, பரவுது, அப்படி கடைசியா மாறுது. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். இன்னும் எந்த வியாதி இருந்தாலும் இயேசுவால முடியும் நம்பிக்கையோட புறப்பட்டு போங்க. ஆமென். உங்களுக்கு மிக தேவை அவர் தேவை. சுகத்தை விட சுகம் கொடுக்கிற இயேசு வேணும். சுகத்தை விட சுகம் கொடுக்கிற இயேசு வேணும். விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. உங்க மேல பிரியமா இருக்கிறார். அதனாலதான் பியூட்டிஃபை பண்ணி பிள்ளைகளாக்கி பியூலாவாக்கி பிசாசு மேல ஜெயம் கொடுத்து பிரசன்னத்துல நிறுத்திட்டார். உங்களை பிரசன்னத்துல நிறுத்திட்டார். ஆமென். கடைசியா அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும்
அடைவதில் அப்பா நான் உமது. தேங்க்யூ அப்பா. ஆமென். சொல்லுங்க தீர்வு, சொல்லுங்க தீர்க்கதரிசி, தெரிவிக்கிறவன், ஜனங்களை திருப்புகிறவன். நான் யோவான், நான் போவான், நான் யோவான், நான் போவான், தெரியப்படுத்துவேன், ஆயிரங்களை திருப்புவேன். நான் தீர்க்கதரிசி. உங்களை அப்படி அனுப்ப விரும்புறேன். தெரியப்படுத்துங்க, சொந்தங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவர்கள் தெரியப்படுத்தினாலே திரும்பிடுவாங்க. இயேசு வேணும், இயேசு வேணும், பாவ மன்னிப்பு கொடுக்கிற இயேசு வேணும், பரலோகம் கூட்டிட்டு போகிற இயேசு வேணும், இந்த தேசத்துக்கு வேணும். அது உங்க இதயத்தில் எப்போதுமே மறந்துடக்கூடாது. இந்த இயேசுக்காக நான் வாழ்வேன், சாட்சியா இருப்பேன் சொல்லி இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, தீங்கும் எங்களை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, 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 எதிரி தோற்கடிக்க முடியாது. தீங்கும் என்னை